Hello friends, welcome to Moedern Village Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு எம்ப்ராய்டரி வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த சாரியோட ப்ளவுஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக் போர்ஷன். ஸோ பாடி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் போட்ட மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ளவுஸு அண்டு பேக் சைட் நெக் அண்டு ஸ்லீவுக்கெலாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு நெக் லைன் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேர்ல் ஒன்று எடுத்துக்கோங்க. நீடில் சைஸ் நம்ம 10 எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேர்ல் லேஸ் வந்துட்டு நம்ம நெக் லைனில் வெறும் பேர்ல் லேஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆஷ் அண்ட் சில்வர் கலர் மிக்ஸ்டாக இருக்கனால நம்ம வந்து இதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டல் கலர்ஸாக கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒயிட் பேர்ல்ஸும் தென் சுகர் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெஹந்தி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு இல்லாமல் மெஹந்தி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு லுக் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சுகர் பீட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேர்ல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி ஒரு ரவுண்டு ஷேப் கொடுத்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா பேக் சைடு ஒரு ஸ்டிச் போடணும். தென் ரெண்டு சைட்ஸையும் லெஃப்ட் ரைட் அந்த சைட்ஸில் ஸ்டிச் போட்டுறது தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம அந்த ரவுண்டு டிசைன் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஒரு ட்ராப் ஷேப் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அது கீழேயே நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஆன்டிக் பீடு மீடியம் சைஸ் ஒரு கோல்டு ஆன்டிக் பீடு ஒன்றும் ஒரு மெஹந்தி கலர் சுகர் பீடு ஒன்று எடுத்து அதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீழே நம்ம ட்ராப் ஷேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டிசைன் முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேர்ல் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு கீழே ட்ராப் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம்.
ஸோ இதே மாதிரி கீழே எல்லாமே நம்ம முடிச்சுட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஸ்லீவ் போர்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து எப்படி ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த பாக்ஸில் இந்த சென்டராக இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன பண்ணால் ஒரு பேர்ல் ஒன்று அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேர்ல். ஸோ ஒரு சின்ன சைஸ் பேர்ல் வந்து உள்ள அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இந்த பேர்ல் சுற்றி என்ன பண்ணோன்னா இதை சுற்றி நம்ம ரவுண்டாக வந்து சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ் கோர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணுன்னா பேக்கில் ஒரு ஸ்டிச்சு, ஸோ அதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றி வந்து நம்ம இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ சுகர் பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ கோர்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வச்சு ப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 3 to 4 சுகர் பீட்ஸ் விட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சென்டராக ஒன்று, ஸோ அகெயின் இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ இப்படி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ரிமைனிங் 3 சைட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் செயின் இருக்குது இல்லையா. ஸோ அதை வச்சு ஒரே ஒரு செயின் பார்டர் மட்டும் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை ஃபுல்லாக நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோனை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கிளாத்தை பிரிச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து சைட் ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நெக் சைடு எல்லாமே போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இதே பார்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா பாடிக்கு வந்து அங்கங்கே வந்து குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தாங்கன்னா இது வந்து நெக்குக்கு, இது அங்கங்கே பாடிக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த குட்டி குட்டி ட்ராப்ஸ் ஷேப் வந்துட்டு கவர் ஆகிடும். ஸோ இந்த ஷேப் வந்து ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ளவுஸோட பேக் நெக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் போடலை. ஸோ அவங்க கஸ்டமர் வந்து இது முறையும் போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இது ஃப்ரண்ட் நெக். அடுத்து இது வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன்ஸ். ஸோ ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக செக்குடு இருக்கனால, ஸ்கொயர் பாக்ஸில் இருக்கனால
நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஆல்டர்னேட்டிவாக விட்டு விட்டு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஸோ இதெல்லாமே வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ண போர்ஷன்ஸ். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா கீழே வந்து சிங்கிளாக ஒரு பேர்ல் செயின் மட்டும் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு பேர்ல் செயின் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி டல் கோல்டு சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சென்டரில் இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு ஸ்லீவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இன்னொரு ஸ்லீவு. ஸோ 2 ஸ்லீவுமே ஒரே பேட்டர்ன்லாம் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மாடர்ன் வில்லேஜ் vlog சேனல். தேங்க்யூ.